நிறுத்துங்க நிறுத்துங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. என்னம்மா வேணும்? இங்க பியானிஸ்ட் மதுபாலோட வீடு. மேலே போய் 2வது லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா 3வது வீடு. ஓ, செகண்ட் லெஃப்ட். ஆமாங்க. தேங்க் யூ. ஓகே 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 நான் வாசிட்டேன். அடுத்தது ராணி வாசிப்பா. அதுக்கப்புறமா நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, கம் ஆன். கை இங்க வைக்கணும். ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 5. குட். ஒன்ஸ் அகைன். 1 2. யாரு? எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? எஸ். நீங்க? என் பேர் மீனு, மீனலோச்சினி. சில பேர் மீனுன்னு கூப்பிடுவாங்க. நான் உங்களை கூப்பிடலையே. நான் உங்க ரசிகை. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, என்னோட இசை உங்களை மாதிரி சாப்பிட்டு ஜீரணமாகாதவங்களுக்காக இல்ல. இதோ இந்த பசங்களுக்கு, இந்த மாதிரி 3 வேளை சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுற பசங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இவங்க இந்த சின்ன வயசுல மியூசிக் கத்துக்கிட்டு வளரும் போது அந்த கூட்டத்துல பீத்தோவன், மொசாட் மாதிரி கம்போசர்ஸ் உருவாவாங்க. நீங்க சொல்றது சரி. ஆனா அன்னைக்கு ஸ்டார் ஹோட்டல்ல பணக்காரங்க மத்தியில வாசிச்சீங்க. அது கூட இவங்களுக்காக தான். மீனவ பகுதியில் இருக்கிற சிறுவர்கள் முன்னேற்றத்துக்கு நிதி திரட்டத்துக்கு. ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல உங்க இசையை அங்கதான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்க ஆல்பம்ஸ் கேட்டேன். எக்ஸலண்ட். இதை விட வார்த்தைகளே இல்லை. தேங்க்ஸ். உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு இசையை வெறும் பொழுதுபோக்காக தான் ரசிக்க தெரியும். நீங்க பரவாயில்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணக்காரி இல்லை. வீடு வீடா போய் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்கல்ல, அந்த சாதாரண சேல்ஸ் கேர்ள். நானும்
கடலோர பகுதியில் பிறந்தவ. மீனவ குடும்பம். அப்புறம் எதுக்கு நீங்க ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தீங்க? கம்பெனியில் புது ப்ராடக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு மீட்டிங். இந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு ஸ்டார் ஹோட்டலுக்கு வர முடியும். சரி, என்னோட இசை இப்பதான் முதல்ல கேட்டதா சொல்றீங்க. அதுக்குள்ள எப்படி என்னோட ஆல்பத்தை பத்திலாம் சொல்றீங்க? நான் தேடி வாங்கினேன், அதை கேட்டேன். ஆல்பம் 3 மட்டும்தான் போட்டிருக்கேங்க. டெசர்ட் பேர்ட், மூன் அண்ட் டே அண்ட் ப்ளூ வேவ்ஸ். ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்ற அந்த 3 ஆல்பமும் கடையில வாங்கினா 1400 ரூபாய் ஆகும். நீங்களும் சேல்ஸ் கேர்ள், எப்படி இவ்வளவு செலவு பண்றீங்க? மியூசிக்னா எனக்கு உயிர். அதுவும் உங்க மியூசிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பணம் பெருசில்ல. இட்ஸ் ஓகே. நீங்க இப்படி விலை கொடுத்து வாங்கிருக்க வேண்டாமே. கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனே. உங்க அறிமுகம் இப்பதானே கிடைச்சிருக்கு. ஆமா இல்ல? யூர் ரைட் ரைட். ஆமா, என்ன சேல்ஸ் பண்றீங்க? இந்த சாம்பிராணி, அப்புறம் ஊதுவத்தி, இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன். வாங்கிக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு இதெல்லாம் தேவைப்படாதே. எனக்காக வாங்கிக்கோங்க. ஓகே, கொடுங்க. எவ்வளோ? ஒரு ரசிகையோட அன்பு பரிசா வச்சுக்கோங்க. நோ 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 நோ. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அதை ஃப்ரீயாலாம் வாங்கிக்க கூடாது. எவ்வளோன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா கடையில் வாங்கினா 120 ரூபாய். நீங்க 100 ரூபாய் கொடுங்க போதும். ஓகே. தேங்க்ஸ். அப்புறம் இனிமே வரும்போது நீங்க வாசல்லே நிக்க வேண்டாம். உள்ள வந்து குழந்தைங்களோட சேர்ந்து மியூசிக்கை ரசிக்கலாம். சரி, தேங்க்யூ. அப்புறம் உங்க செல் நம்பர் கொஞ்சம் கிடைக்கும்? எதுக்கு? இல்லை, நீங்க எங்கே தான் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாமே. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. யா. சொல்லுங்க. 98846 98846 49647. தேங்க்யூ. வெல்கம். அப்படி இல்லை ராணிமா, நான் வாசிச்சு காமிக்கிறேன். வாங்க. அப்படி இல்லை எல்லாரும் நல்லா கவனிங்க. பாஸ்கரா, டேய் பாஸ்கரா, ஐயோ பாஸ்கரா, அம்மா வந்திருக்கேன்டா. அபி, அபி. ஏண்டா, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், கண்ணு முழிச்ச உடனே நீ என்ன அபிய தேடுற? அபி, அபி எங்க? என்னடா பாஸ்கரா, ஏண்டா இப்படி பண்ணுன? டேய், என்னதான் உன் பொண்டாட்டி மேல பாசம் இருந்தாலும் சாகுற அளவு கடை போவாங்க. 4 நாள் அழுதுட்டு அதோட எல்லாத்தையும் மறந்துடணும்டா. டேய் பாஸ்கரா, உனக்கு அப்படி என்னடா வயசாயிடுச்சு? நீ தாராளமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. டேய், உனக்கு இருக்கிற வசதிக்கு ஒண்ணு என்னடா, 2 கல்யாணம் கூட பண்ணிக்கலாம்டா. டேய் பாஸ்கரா, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதடா. அண்ணன், உன்னை நம்பிதானே நாங்க இருக்கோம். யாரும் வீட்டுல இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணலாமா? நல்ல வேலை, அந்த அபி பக்கத்துல இருந்ததுனால நீங்க பொழைச்சிங்க. அபி, நீ எதுக்கே அவளை ஞாபகப்படுத்துற? மூஞ்சிய பாரு. டேய் பாஸ்கரா, அபி ரொம்ப நேரமா இங்கதான்டா இருந்தா.
நீ கண்ணு முழிக்கிற வரைக்கும் கூட அவ இங்கதான் இருந்திருப்பா. அதுக்குள்ள அந்த கற்பகம் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாடா. என்னம்மா எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற? நேர்ல பார்த்தாதான் சொல்லணுமாடி? அதான் அந்த நர்ஸ் இருக்கால, அவ எல்லாம் டீட்டெயிலா சொல்லிட்டாடா. வித்யா, அவங்க என்ன சொன்னாங்க? அண்ணே, அவங்க குலதெய்வம் கோயில்ல ஏதோ பூஜை வச்சிருந்தாங்களா, அதை விட்டுட்டு அபி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஆமாடா, அவளுக்கு கல்யாணம் தள்ளிட்டே போகுது, தோஷ நிவர்த்தி பண்ண போறோம்னு சொன்னாங்க. அதுக்குள்ள நீ மண்ணெண்ணெய மேல ஊத்திட்டு இப்படி கலாட்டா பண்ணிட்ட. அப்புறம் இன்னொரு விஷயம்னு, உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஃபார்ம்ல மனைவிங்கிற இடத்துல அபி கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆமா பாஸ்கரா, நான் இங்க வரதுக்குள்ள டாக்டர் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு கையெழுத்தெல்லாம் போட சொல்லிருக்காங்கடா. அவளும் யோசிக்காம மனைவிங்கிற இடத்துல அபிநயான்னு அவ கையெழுத்து போட்டிருக்காடா. அபி, நர்ஸ் பொம்பளையே அபிதான் உன் பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருக்கானா பாரு. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்த கதையை இந்த நர்ஸ் கிட்ட சொன்னேன்டா. இனிமே எந்த பொண்ணும் உங்களை ஏன் எடுத்து பார்க்க மாட்டா. ஏன் ஒரு மனோவியாதி பிடிச்ச பொண்ணு கூட உங்களை இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டா. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். சவால்டி சவால். வாழ்றேன், வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுறேன். பாஸ்கரா, பாஸ்கரா, டேய் முழிச்சிட்டு தான் இருக்கியா? நீ கண்ணை மூடின உடனே மயங்கிட்டியோன்னு பார்த்தேன். அம்மா, சும்மா தொடங்காம வாய மூடுமா. அண்ணன் பாவம்மா. என் புள்ள மேல எனக்கு இல்லாத கரிசனமடி உனக்கு. நீ வாய மூடுறே. அந்த அபி போனதுக்கு அப்புறம் இவனுக்காக எத்தனை தடவை மாத்திரை மருந்துன்னு டாக்டர் கேட்டப்பெல்லாம் படியில ஏறி இறங்கி ஓடி வந்தேன் தெரியுமா? அத்தை ரொம்ப பாவம் அத்தை. கொஞ்சம் எழுந்து நடமாடட்டும், அதுக்கப்புறம் உங்க பாட்டு கச்சேரி வச்சுக்கோங்க. ஏய், என்ன உனக்கு ரொம்ப துளிர் விட்டு போச்சா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அத்தை. ஒரு பேச்சுக்கு நீ சொல்ல வேணாம், இதோட நிப்பாட்டுக்க, புரியுதா? ஓகே. ஆளப்பாரு பாஸ்கரா, தூங்கிட்டான் போல இருக்கு. ஷப்பா, யப்பா, ஷோ. ஏ ரமேஷ், போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா. அம்மா சும்மா இருமா, டாக்டர் கேட்காம அதெல்லாம் கொடுக்க கூடாது. அடி போடி இவளே, ஜூஸ் எனக்கு. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாம இருக்கேன். போய் உன் புருஷனை வாங்கிட்டு சொல்லு போ. எல்லாமே நோட்டா இருக்கு அத்தை. உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா? அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, போங்கம்மா. வெளியே போய் பேசுங்க, போங்க. பாஸ்கரா, என்னோட இசை உங்களை மாதிரி சாப்பிட்டு ஜீரணமாகாதவங்களுக்காக இல்லை. இதோ இந்த பசங்களுக்கு, இந்த மாதிரி 3 வேளை சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுற பசங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அம்மா இறங்குமா. மேடம், நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு. ஓ, இந்தாங்க. 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லம்மா, சேஞ்ச் இருந்தா கொடுமா. சரி, வச்சுக்கோங்க. ம்,
என்னம்மா அது? என்ன இது கோலம்? என்னப்பா எதுக்கு என்ன என்ன இவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்க? நீங்க காணோன்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமா சார்? கொஞ்சம் சொல்லுங்க சார். சாரை விட்டுருந்தா இந்நேரம் சந்தேக கேஸ்ல எவ்வளவு பேரை உள்ள தூக்கி போட்டிருப்பாரு தெரியுமா? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? உங்க வீட்ல யாருக்கும் தெரியாம வெளியே போறீங்க உள்ள வரீங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். அது ஜஸ்ட் ரிலாக்ஸ். இது சும்மா ஒரு கேஷுவல் விசிட், அவ்வளவுதான். என்ன உளற? ஆமாப்பா, ஒரு சர்வேக்காக புதுசா அடுத்த ப்ராஜெக்ட், அதுக்காக நான் மிடில் கிளாஸ் பொண்ணு மாதிரி மக்களோட மக்களா இருந்து கொஞ்சம் பழகினா தானே. என்ன நம்பிக்கை இல்லையாப்பா? நான் உங்களை நம்புறேன். யாரையும் நம்ப கூடாது, எல்லாத்தையும் நம்மளே இறங்கி கண்டுபிடிக்கணும்னு நீங்களே துணிச்சலா இந்த மாதிரி விஷயத்துல இறங்குறீங்க. am I right? ஆனா இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ரிஸ்க். நமக்காக தான் வேலை செய்யறதுக்கு மாசம் மாசம் நம்ம சம்பளம் அது இதுன்னு ரோட்டி துண்டு மாதிரி வீசி எறிகிறோமே. அதே சில விஷயங்களை நாம தான் செஞ்சு முடிக்கணும். நமக்கு பசிச்சா நாம தானே சாப்பிடுறோம், அந்த மாதிரி. மேடம், யூ ஆர் டாக்கிங் வித்அவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி சிச்சுவேஷன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு தெரியுமா? எனக்கு என்ன ஆபத்து? மேடம், உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க யாரும் இதுவரைக்கும் எங்க கையில சிக்கல. உங்களால பிடிக்க முடியலன்னு சொல்லுங்க. நோ, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னால பாதுகாப்பு இல்லாம எங்கேயாவது போய் தனியா மாட்டிக்காதீங்க. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். சரிம்மா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே. சொல்லலாம், ஆனா நீங்க விட மாட்டீங்களே. அதுக்காக சொல்லாம கொள்ளாம போறதா? செல்போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்க. நாங்க என்ன நினைக்கிறது? செக்ரட்டரி கேட்டா தெரியல, பாடி கார்ட்ஸ் கேட்டா தெரியல, செக்யூரிட்டி கிட்ட கேட்டா நீ வெளியில போனதையே பார்க்கலன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ண. சரிப்பா, நான் தான் வந்துட்டேன்ல, பிரச்சனையை விடுங்க. மேடம், ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் அகைன். சரி, ப்ளீஸ் கிளம்புங்க. ஓகே, நான் போறதுக்கு முன்ன மேடம், ஐ வுட் லைக் டு டெல் யூ ஒன் திங். உங்க வீட்டை விட்டு நீங்க வெளியே யாருக்கும் தெரியாம போக முடியுது, அதே மாதிரி திரும்ப வரவும் முடியுது. இதே மாதிரி மற்றவங்களும் வரலாம் இல்லையா? ஸோ உங்க செக்யூரிட்டி சைடு ரொம்ப புவரா இருக்கு. ஓவரால் உங்க செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்க. பாய், கமான். மேனகா, நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி, அதை என்னால ஏத்துக்க முடியல. உன் உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறது உனக்கு தெரியும். இருந்தும் இந்த மாதிரி விஷ பரீட்சையில இறங்குறது தப்பு. வேண்டாம், இனிமேல இந்த மாதிரி போறத இதோட நிறுத்திக்க. பாஸ், பாஸ், என்னடா? பாஸ், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க கோவப்படுவீங்க தெரியும், இருந்தாலும் கேட்கிறேன். உங்களுக்கு விசுவாசமா இருக்கிற ஒரே ஆளு நான் தான். அது உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் பாஸ். பாஸ், மேனகா மேடம் ஏன் இப்படி ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி போயிட்டு வரணும்? அதான் அதான் எனக்கும் புரியல. உங்களுக்கே புரியலையா?